ஹலோ எவ்ரிவன். உயரமான இடம்னாலே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போக படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா அந்த படிக்கட்டுகளே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, பயமுறுத்துற மாதிரி இருக்கு, நம்மளோட உயிரை பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி அந்த இடத்துக்கு போக தோணும்? ஆனாலும் போறாங்க. டூரிஸ்ட் எப்பவுமே விசிட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய 10 ஆபத்தான படிக்கட்டுகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அப்படி என்னடா படிக்கட்டுகள்லே ரொம்ப ஆபத்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. இந்த உலகத்திலேயே படிக்கட்டுகள்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தான, செங்குத்தான, நிலை தடுமாறக்கூடிய வழுக்கலான படிக்கட்டுகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான படிக்கட்டுகளை நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன். நம்பர் 1, குவா டேப். கொலம்பியால இருக்கிற ஆன்டிகுவா டவுன்ல இருக்கக்கூடிய குவா டேப்ங்கிற இடத்துல தான் இந்த கிரானைட் மலை இருக்குது. அங்கிருந்த பழங்குடியின மக்களுக்கு மிகப்பெரிய வழிபாட்டு தலமா இந்த கிரானைட் மலை இருந்திருக்கு. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 7005 அடி உயரத்துல இருக்கிற இந்த மலைக்கு ஜிக்ஸாக் வடிவத்துல தான் படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. பார்க்கும் போதே இந்த மலையை யாரோ ஸ்டிச் பண்ணின மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த மலையுடைய உச்சியை அடைய 740 படிக்கட்டுகள் ஏறி போகணும். பார்க்கறதுக்கு பெருசா அப்படி ஒன்றும் ஆபத்து இல்லையே அப்படின்னு தோணினாலும் கூட இந்த மலையுடைய வெப்பநிலை எப்பவுமே 18 டிகிரிக்கும் ரொம்ப குறைவா தான் இருக்குமா. பெரும்பாலான நேரங்கள்ல மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா. அதனாலேயே இந்த படிக்கட்டுகள் ஈரமா, வலுவழுப்பு தன்மையோட தான் இருக்கும். இவ்வளவு சிரமத்தையும் தாண்டி போனா மலை மேல இயற்கை காட்சியை பார்த்து நம்மளால ரசிக்க முடியுமா? நம்பர் 2, மாச்சு பிச்சு. பெருல இருக்கக்கூடிய ஹுவானா பிச்சு மலைப்பகுதியில தான் இந்த படிக்கட்டுகள் இருக்கு. இந்த படிக்கட்டுகளை பார்க்கும்போதே பயமா இருக்குமா. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 9000 அடி உயரத்துல இருக்கிற இந்த படிக்கட்டுகளுக்கு ஸ்டேர்ஸ் ஆஃப் டெத்னு இன்னொரு பேரும் இருக்குது. மொத்தமா 1600 படிக்கட்டுகள் இருக்குதான் இந்த இடத்துல. மலையுடைய உச்சியை அடையிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா. இந்த படிக்கட்டுகள்ல ஏறுறதுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. கொஞ்சமே தப்புனாலும் கூட மிகப்பெரிய பள்ளத்தாக்குல விழுந்து இறக்க வேண்டியதுதான். இந்த படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த மலை மேல ஏறுறதுக்கு தினமும் பல பேர் இங்க வராங்க. ஆனா வெறும் 400 பேருக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு இந்த மலையில ஏறுறதுக்கு அனுமதி கிடைக்குது. இந்த மலையில ஏறும்போது மழை பெஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல கீழே இருந்து மேல யாரும் போகக்கூடாது, மேல இருந்து யாரும் கீழே வரக்கூடாது. ஏன்னா மழை பெய்யும் போது இந்த படிக்கட்டுகள் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி மலை மேல ஏறி போய் அங்க என்ன பார்க்கலாம்னா அங்க ஒரு மிகப்பெரிய அழகான கோட்டை இருக்குதான். அந்த கோட்டையை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் இந்த ஆபத்தான படிக்கட்டுகளை தாண்டி தினமும் வராங்க. நம்பர் 3, பிகோடா டிஜுகா. பிரேசில்ல இருக்கிற டிஜுகா ஃபாரஸ்ட்ல தான் இந்த மலைப்பகுதி இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3350 அடி உயரத்துல இருக்கிற இந்த மலையை ஏறுறதுக்கு செங்குத்தான படிக்கட்டுகள் மட்டும்தான் ஒரே வழி. இந்த படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு சைட்ல இருக்கிற ஒரு இரும்பு சங்கிலி மட்டும்தான் சப்போர்ட்டாம். மொத்தமாவே இந்த மலை உச்சியை அடையிறதுக்கு நமக்கு 6 மணி நேரம் எடுக்கும். ஆனா நம்ம மேல ஏறும்போது அந்த டிஜுகா ஃபாரஸ்டுடைய இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே ஏறலாமா. ஆனா மழை நேரங்கள்ல இந்த படிக்கட்டுகள் எளிதா வழுக்கக்கூடியது. பல பேர் இந்த படிக்கட்டுகள்ல இருந்து கீழே விழுந்து இறந்தும் போயிருக்காங்க. இந்த படிக்கட்டுகள்ல ஏறுறது ஆபத்தாகவும் பயமாகவும் இருந்தாலும் கூட இதனுடைய மலை உச்சியை அடைஞ்சு அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பா இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கலாம். நம்பர் 4, சிக்கிரியா. ஸ்ரீலங்கால இருக்கிற டாம்புலா டவுன்ல தான் இந்த இடம் இருக்குது. இந்த மலையை அந்த மக்கள் 8வது அதிசயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இதுதான் ராவணன் வாழ்ந்த கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையுடைய மொத்த உயரம் 660 அடி. இந்த மலை மேல இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா. மொத்தமா 1200 படிக்கட்டுகள் இருக்கிற இந்த மலைப்பகுதியில போக போக படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தா இருக்குமா. இந்த படிக்கட்டுகள் பெரும்பாலானவை பாத்தீங்கன்னா இரும்பு படிகளாகவும் இரும்பு கம்பிகளாகவும் இருக்குமா. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த படிக்கட்டுகள்ல ஏறி போய் ராவணனுடைய கோட்டைன்னு அழைக்கப்படுற அந்த கோட்டையையும் இயற்கை அழகையும் பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு 8வது அதிசயம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்பர் 5, ஹரிஹர் ஃபோர்ட். மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்குத்தான மலைக்கு மேல இந்த கோட்டை இருக்குது. இந்த கோட்டையை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த படிக்கட்டுல ஏறுறதுக்கே நிறைய பேர் வராங்களாம். இந்த மலையுடைய மொத்த உயரம்னு பாத்தீங்கன்னா 3676 அடி. மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு போறதுக்கு இந்த படிக்கட்டுகள் தான் ஒரே வழியா. யாதவ வம்சாவளியினர் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. எதிரிகள் சுலபமா இதுல ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படிக்கட்டுகளை அவங்க அமைச்சிருக்காங்க. ரொம்பவே செங்குத்தான இந்த படிகள்ல ஏறி போறதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. இந்த படிக்கட்டுகளுக்கு 2 புறமும் குழி போன்ற அமைப்பு இருக்கும். அதை புடிச்சிட்டு தான் நம்மளால மேல ஏறி போகவே முடியும். எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாததுனால பல இடங்கள்ல படிக்கட்டுகளே இருக்காதான். அந்த மாதிரி இடங்களை கடந்து போறதுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். மழைக்காலங்கள்ல இந்த படிக்கட்டுகள் இன்னும் ஆபத்தானது. ஏன்னா அந்த நேரத்துல இந்த படிக்கட்டுகள் ரொம்ப வழுக்கலா இருக்குமா. அப்படி வழுக்குச்சுன்னா நமக்கு பிடிக்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே அங்க இல்ல, நேரா கீழே விழ வேண்டியதுதான். நம்பர் 6, ஹைக்கூ ஸ்டேர்ஸ். அமெரிக்கால இருக்கிற ஹவாய் மாகாணத்துல கொவாலு மலைப்பகுதியில தான் இந்த படிக்கட்டுகள் இருக்குது.
இந்த மலையுடைய உச்சியை அடையிறதுக்கு சுமார் 3922 படிக்கட்டுகள் ஏறணும். இந்த படிக்கட்டுகளுக்கு ஸ்டேர்வே டு ஹெவன்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த படிக்கட்டுகள் ரொம்பவே குறுகலாகவும் அதனுடைய 2 பக்கமும் கிரில் போன்ற அமைப்பும் இருக்குமா. அதை பிடிச்சுக்கிட்டு மட்டும்தான் நம்மளால இந்த படிக்கட்டுகள்ல ஏற முடியும். ரொம்பவே ஃபேமஸான சுற்றுலாத்தலமா இது இருக்குது. வெயில் காலத்துல மட்டும்தான் மக்களுக்கு இங்க அனுமதி. மழை காலத்துல இந்த மலையில ஏற மக்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி மழை நேரத்துல ரொம்பவே வலுவழுப்பா இருக்குமா. படிக்கட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வழுக்கலா ஈஸியா மக்களை கீழே ஏமாத்தி தள்ளி விட்டுருமா. சுத்தி நிறைய செடிகள் வளர்ந்து படிகள் இருக்கிறதே தெரியாதான். அந்த அளவுக்கு புதர் மாதிரி மண்டி போய் கிடக்குமா. இன்னும் ஆபத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணரிப்பு ஏற்பட்டு அப்பப்ப படிக்கட்டுகளுக்கு கீழே மிகப்பெரிய பள்ளமும் ஏற்பட்டுருமா. அதை பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்குமா. அதனாலதான் மழைக்காலங்கள்ல மக்கள் இங்க அனுமதிக்கப்படுறது இல்லையா. நம்பர் 7, தி ஸ்கை லேடர். ஆஸ்திரியால இருக்கிற மிக ஃபேமஸான ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் தான் இந்த ஸ்கை லேடர். டொனார்கோஜல் வியா ஃபெராட்டான்னு அழைக்கப்படுற இந்த படிக்கட்டுகளுக்கு லேடர் டு ஹெவன்னு ஒரு பெயரும் இருக்குது. இந்த மலையுடைய உயரம் 2296 அடி உயரம். உங்களுக்கு உயரம்னா பயம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா 2000 அடி உயரத்துல மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில இந்த மலை ஏறுறது ரொம்பவே பயங்கரமா இருக்குமா. அதுவும் இந்த ஏணி 460 அடி உயரத்துல இருக்குது. வெறும் இரும்பு கம்பியையும் கயிறாலையும் மட்டுமே வச்சுதான் இந்த ஏணியை அமைச்சிருக்காங்களாம். இந்த ஏணியை ஏறினா மட்டும்தான் இந்த மலையுடைய உச்சியை அடைய முடியும். ஒன்ஸ் நீங்க மலை ஏற தொடங்கிட்டீங்க அப்படின்னா பாதியில உங்களால திரும்ப முடியாது. மலை உச்சியை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால திரும்பவே முடியுமா. நீங்க ரொம்ப அட்வென்ச்சரை விரும்புற பர்சனா இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கானதுதான். நம்பர் 8, முரன்வியா ஃபெராட்டா. முரன்வியா ஃபெராட்டா அப்படின்னா மலை ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய லவுட்டர் ப்ரூனன் மலைப்பகுதியில தான் இந்த படிக்கட்டுகள் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 2000 அடி உயரத்துல தான் இந்த படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்த படிக்கட்டுகள் மாதிரி இல்லாம மலையில வெறும் கம்பிகளை மட்டுமே அடிச்சு படிக்கட்டுகளா இவங்க உருவாக்கி இருக்காங்க. இங்க நீங்க போகணும்னா எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸையும் எடுத்துட்டு தான் போக முடியும். பாறைகள் மேல நம்ம எப்படி ஏறுவோமோ அப்படித்தான் இந்த மலைகள் மேல நம்மளால ஏற முடியும். 2000 அடி உயரத்துல வெறும் சேஃப்டி மெஷர்ஸ் மட்டுமே நம்பி இந்த மலையில கம்பிகள் மேல நீங்க நடக்கும்போது இந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்க நீங்க குனிஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நதி ஓடுறதையும் இயற்கை காட்சிகளையும் உங்களால பார்க்க முடியும். ஆனா அதை பார்க்க ஒரு மன உறுதியும் தைரியமும் கண்டிப்பா வேணுங்க. நம்பர் 9, கலாவண்டின் துர்க். இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கிற ரைக்கன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த இடம் இருக்குது. சுமார் 2250 அடி உயரமுள்ள இந்த மலையில இருக்கிற இந்த படிக்கட்டுகள் தான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான படிக்கட்டுகளா கருதப்படுது. இது வரைக்கும் நாம பார்த்த படிக்கட்டுகளுக்கு புடிச்சு ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டாவது இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு படிக்கட்டுகள்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம தான் இந்த படிக்கட்டுல நம்ம ஏறணும். செங்குத்தான இந்த மலையை தோண்டி தான் இவ்வளவு ஆபத்தான இந்த படிக்கட்டையே அமைச்சிருக்காங்க. இந்த மலையுடைய உச்சியை அடையிறதுக்கு 2 வழிகள் இருந்தாலும் கூட இந்த கலாவண்டின் துர்க் தான் ரொம்பவே ஆபத்தான வழியா கருதப்படுது. அதுவும் மழைக்காலங்கள்னு வரும்போது இந்த படிக்கட்டுகள் ரொம்பவே வழுக்கலா இருக்குமா. 2018ல பூனேவை சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த படிக்கட்டுல ஏறும்போது தவறி விழுந்து இறந்ததா சொல்லப்படுது. இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தும் இந்த த்ரில்லிங்கான அனுபவத்துக்காகவே பல பேர் இந்த இடத்துக்கு வராங்களாம். நம்பர் 10, ஹுவாஷன் மவுண்டைன். சைனால ஷான்சிங்கிற இடத்துல தான் இந்த ஹுவாஷன் மவுண்டைன் இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து 7070 அடி உயரத்துல தான் இந்த மலைப்பகுதி இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரு மவுண்ட் ஹுவா. அந்த மலையுடைய உச்சியை அடையிறதுக்கு பல செங்குத்தான படிக்கட்டுகள் மேல ஏறிதான் நீங்க போக முடியும். மொத்தமா 1200 படிக்கட்டுகள் இருக்கிற இதனுடைய இன்னொரு பேரு ஸ்டேர்ஸ் ஆஃப் டிவைன். உலகத்திலேயே மிகவும் செங்குத்தான படிக்கட்டுகளா இதை சொல்றாங்க. சைட்ல இருக்கிற இரும்பு கம்பிகளை வச்சுதான் இந்த செங்குத்தான படிகள் மேல நம்ம ஏற முடியும். பாக்குறதுக்கே பயங்கரமாகவும் ஆபத்தாகவும் இருக்கிற படிக்கட்டுல நாம கொஞ்சமே ஸ்லிப்பானாலும் 7000 அடி பள்ளத்துல நாம விழுக வேண்டியதுதான். இந்த படிக்கட்டுல ஏறும்போது பல பேர் விழுந்து இறந்ததாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும்னா இந்த மலை மேல நீங்க தாராளமா ஏறலாம். அங்க ரொம்பவே அழகான இயற்கை காட்சிகளை உங்களால பார்த்து ரசிக்க முடியும். ஓகே கைஸ், இப்ப நம்ம பார்த்த உலகின் மிகவும் ஆபத்தான 10 படிக்கட்டுகள்ல உங்களுக்கு எந்த படிக்கட்டுல போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த படிக்கட்டை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப நான் சொன்ன ஃபேக்ட் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம அறம் யாத்திரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.